சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பாக புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் இயந்திரங்கள் பல்வேறு காரணங்களால் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறவில்லை என நியூஸ்7 தமிழ் நடத்திய கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை வாசிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன் அறிமுகப்படுத்திய அதிநவீன குடிநீர் இயந்திரங்களின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை கேட்டு கைதட்டி பாராட்டிய அதே மக்கள் இப்போது அந்த இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து எதிர்மறையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் உள்ள இந்த குடிநீர் இயந்திரத்திலிருந்து கிடைக்கும் தண்ணீர் ஏற்கனவே கிடைத்திருந்த மெட்ரோ குடிநீரை விட குறைவான தரத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இயந்திரத்திலிருந்து கிடைக்கும் தண்ணீர் உப்பு சுவையுடன் இருப்பதால் சாதாரண குடிநீர் போல் பருக முடியவில்லை என்பது அவர்களது வருத்தமாக இருக்கிறது. மெரினா கடற்கரை அருகே உள்ள இயந்திரம் முதல்வர் தொடங்கி வைத்த மறுநாளே செயலிழந்ததாக அதிர்ச்சி தரும் தகவலை தெரிவித்தனர் அங்கிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். இந்த தண்ணி நிறைய பேர் டேஸ்ட் நல்லா இல்லைன்றாங்க. ஆனால் மெட்ரோ தண்ணி டேஸ்ட் தான் இருக்குன்றாங்க. இப்போ நல்ல தண்ணி போட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அது கேன் தண்ணி மாரி போட்டு ஃபிட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இது கார்பரேஷன் தண்ணி எடுத்து இப்போ இவங்க அப்படியே இது ஆர்வமாக பண்ணுறாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. மக்கள் எல்லாம் ஆட்டோவில் குடிக்கிறாங்க, ஆட்டோக்காரெலாம் குடிக்கிறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னு தான்றாங்க. அரசு நல்லா தண்ணி மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. லட்சக்கணக்கில் செலவிடப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன குடிநீர் இயந்திரங்களில் தண்ணீருக்கு பதில் வெறும் காற்றுதான் வருகிறது என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் குடிச்சிட்டு எல்லாருமே இந்த மாதிரி நல்லாவே இல்லை தண்ணி, இந்த மெட்ரோ வாட்டரை கொண்டு அதில் விட்டுட்டு அதை போய் நல்லா ஃபில்டர் பண்ண வாட்ரு அப்படின்னு கொடுக்குறாங்க. அது நல்லா இல்லை. அது எத்தனை பேருக்கு பயன்படும்? யாருமே அதை குடிக்கல. அதெல்லாம் வேஸ்ட்டு. எங்களுடைய வரி பணம் தான் அதில் வேஸ்ட்டு. அது நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வரி பணம் தான் போதாங்கட்டி, அதனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது போட்டபடியாக தான் இருக்குது. நீங்கள் போய் போகும்போது பாருங்கள், யாருமே தண்ணியெல்லாம் குடிக்கல. யாருமே அது ஒரு டம்ளர் கூட யாரும் எடுத்து குடிக்கல. குடித்தாலும் நல்லா இருந்தால் தானே திருப்பி போய் அதை குடிப்பாங்க. பப்ளிக் போது பிடிக்கிறாங்க, குடிச்சிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிடிக்கலான்னு போகிறாங்க, அவங்க பிடிக்கல, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அது எத்தனை பேருக்கு பயன்பாட்டாக இருக்கும்? யாருக்குமே இருக்காது. இது என்னங்க தண்ணி? அது நாங்கள் அதில் மெட்ரோ வாட்டர் பம்பில் அடித்து குடிச்சிட்டு போயிடுவோமே. அந்த தண்ணி எடுத்துருந்து அதில் விடுறதுக்கு நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் குடிக்கணுமா? ரோட்டில் போகும்போது வண்டி விட்டு அதை பிடிச்சி குடிக்கணுமா? சரிங்களா? அது தேவையே இல்லை எங்களுக்கு. அந்த திட்டம் தேவையே இல்லை, நல்லாவும் இல்லை. அதெல்லாம் நல்ல திட்டமே கிடையாது. இதனால் இயந்திரத்தில் வழங்கப்படும் நீரின் தரம் குறித்து முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இயந்திரத்தை கடந்து சென்று அருகில் உள்ள மெட்ரோ குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்து செல்கிறார்கள். இதற்கு தீர்வு காணும் விதமாக நமது செய்தியாளர் மெட்ரோ வாட்டர் நிர்வாக இயக்குனர் வினயிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது அவர் இயந்திரங்கள் அனைத்திற்கும் தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பு நபர்கள் அமைத்துள்ளதாகவும், மேலும் இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனை முன்னிலை வைத்து தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம் முறையான ஆய்வுகளோ திட்டமிடலோ இன்றி செயல்படுத்தப்பட்டதால் உரிய பயன் கிடைக்காமல் போவது பயனாளிகளை வருந்தச் செய்துள்ளது. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கி போய்விடும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி அளித்திருந்த விளக்கத்தை தற்போதைய முதல்வருக்கு சுட்டிக்காட்டி குறைகளை சரி செய்யும் முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்துகின்றனர் சமூக ஆர்வலர்கள். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.